இன்றைய பிரதான செய்திகள். மூத்த அரசியல் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உடல் நேற்று தீயுடன் சங்கமமானது. இந்தியாவின் பட்ஜெட்டில் இலங்கைக்கு 300 கோடி உதவி. தொலைத்தொடர்பு கோபுர திருத்தப் பணியிலிருந்து தவறி விழுந்தவர் உயிரிழப்பு. பஸ்ஸில் கஞ்சா கடத்தல் 2 நேற்று கைது. அதிக போதையால் இளைஞன் மரணம் யாழ்ப்பாணத்தில் சம்பவம். லண்டனுக்கு செல்லும் ரணில் சட்டவிரோத விகாரைக்கு காணிகளை கையளிக்க தையிட்டி மக்கள் தயார். வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. புலிகளின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துகிறது அரசு. பழைய பல்லவியை பாடும் மஹிந்த தரப்பு. மஹிந்தவை வெளியேற்ற தயாராகிறது சட்டவரைவு. இது போன்ற இன்றைய பிரதான செய்திகளும் இன்னும் பல செய்திகளையும் நீங்கள் இந்த காணொலியில் தொடர்ந்து கேட்கக்கூடியவாறு இருக்கும், பார்க்கக்கூடியவாறு இருக்கும். இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், அல்லது மது காணொலிக்கு புதியவராக இருந்தால், அல்லது மது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்துங்கள். தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. வடக்கு மக்கள் தெற்கு தலைவர்கள் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்துள்ளனர். இது மிக முக்கியமாகும். அந்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றை நாம் நிறைவேற்றுவோம். வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்போம். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குர்நாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். நான் முதலாக தெற்கு அரசாங்கம் மீதும் தெற்கு தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை காண முடிந்தது. இது மிக முக்கியமாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகின்றோம் என கூறிய போதும், அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர் நம்பிக்கையினம் பிரிவினைவாதம், போர் நம்பிக்கையினம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடம் கிடைத்துள்ளது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிகளுக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது நமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவோம் என்றார். மாவையின் உடல் தீயுடன் சங்கமம். மூத்த அரசியல் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உடல் நேற்று தீயுடன் சங்கமமானது. மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதிக்கிரிகைகள் நேற்று நடைபெற்றிருந்தன. மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அன்னாரது பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது. அரசியல்வாதிகள், பொது அமைப்பினர், மதகுருமார்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இறுதிக்கிரிகைகளில் கலந்து கொண்டனர். தொலைத்தொடர்பு கோபுர திருத்தப் பணியில் இருந்தவர் தவறி விழுந்து உயிரிழப்பு. தொலைத்தொடர்பு கோபுரத்தில் திருத்தப் பணிகளை மேற்கொண்டவர் தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் வவுனியா மகாரம்பை குளத்தில் நேற்று முன்தினம் மாலை நடந்துள்ளது. அனுராதபுரம் நிக்கர ஒட்டியாவைச் சேர்ந்த சதுரங்க ஹோரத் வயது 30 என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்த குறித்த நபர் வவுனியா மருத்துவமனையில் உடனடியாக கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வவுனியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பஸ்ஸில் கஞ்சா கடத்தல் 2 நேற்று கைது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் கஞ்சா கடத்தி சென்றவரும் அவருக்கு கஞ்சாவை விற்பனை செய்த மற்றொருவரும் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பஸ்ஸில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 2 கிலோ 200 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பஸ்ஸில் கைது செய்யப்பட்ட மொனராகலையைச் சேர்ந்தவர் என்றும் கிளிநொச்சி அம்பாள் குளத்தைச் சேர்ந்த ஒருவர் என்றும் கஞ்சாவை கொள்வனவு செய்து கொண்டு சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. அதையடுத்து கஞ்சாவை விற்பனை செய்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் பட்ஜெட்டில் இலங்கைக்கு 300 கோடி. இந்தியா மத்திய அரசாங்கம் 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நேற்று முன்தினம் சமர்ப்பித்துள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 300 கோடி இந்தியா ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார்.
இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சுக்காக 20,516 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக அதில் 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அயல் நாடுகளில் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதி, வீதிகள், பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சேவை சோதனை சாவடிகள் போன்ற பெரும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்காக ஒதுக்கீடு 245 கோடியிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிக போதையால் இளைஞன் மரணம். திடீரென சுகையூனமுற்ற 29 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் நடந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை திடீரென சுகையினம் ஏற்பட்டதை அடுத்து அவர் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆயினும் அவர் உயிரிழந்துள்ளார். நேற்று உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிக போதை பாவனையே இறப்புக்கு காரணம் என்று உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி வின்சன் அண்டலா மேற்கொண்டார். அதேவேளை குறித்த நபர் ஒரு வாரத்திற்கு முன்னர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்தவை வெளியேற்ற தயாராகிறது சட்டவரைவு. மஹிந்தவை வெளியேற்ற தயாராகிறது சட்டவரைவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டவரைவு ஒன்று சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கும் விஜயராம இல்லத்தில் 4.6 மில்லியன் வாடகையை செலுத்த வேண்டும், இல்லையென்றால் அதனை விட்டு வெளியேற வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மஹிந்த ஆதரவாளர்களில் இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மஹிந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றத்தில் சட்டவரைவு ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலிகளின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துகின்றது அரசு. பழைய பல்லவியை பாடும் மஹிந்த ராஜபக்ச விவகாரத்தில் புலிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் நிகழ்ச்சி நிரலையே அரசாங்கம் செயற்படுத்தி வருகிறது. புலிகளின் சூழ்ச்சிக்குள் மக்கள் சிக்கக்கூடாது, மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுன கட்சியின் செயலாளர் சகார காரியவாசம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பிகாரைக்கு காணிகளை கையளிக்க தையிட்டி மக்கள் தயார். வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. சட்டவிரோத பிகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை கேட்டார்கள் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பிகாரை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்க முன்னதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கட்டப்பட்ட பிகாரையை அகற்ற முடியாது என்றும் அந்த காணிகளின் உரிமையாளர்கள் மாற்றுக் காணிகளை பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். தங்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் செயலாளரும் தற்போதைய ஆளுநருமான வேதநாயகன் தெரிவித்திருந்த கருத்துக்கள் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்த பின்னணியில் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது: காணியின் உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய காணியின் உரிமையாளர்களுடன் சந்திப்பொன்று நடத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ பிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் பிகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியை மாற்றீடாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த சந்திப்பின் பிகாரை தற்போதுள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்று தெரிவித்த அவர்கள் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தனர். திஸ்ஸ பிகாரைக்குரிய காணி புரிதொரிடத்தில் அமைந்துள்ளதை தெளிவுபடுத்தியிருந்தனர். திஸ்ஸ பிகாரைக்குரிய காணி புரிதொரிடத்தில் அமைந்துள்ளதையும் தெளிவுபடுத்தியிருந்தனர். பிகாரை தற்போது அமைந்துள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதுடன் பிகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணிகளையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என்று கோரினர். காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இது தொடர்பாக பிகாராதிபதியுடனும் நயனாதிபதி விகாராதிபதியுடன் பேச்சு நடத்தப்படுகின்றது. இந்த இணக்கப்பாடு யோசனை தொடர்பாக புத்த சாசன அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றார். லண்டன் செல்லும் ரணில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று லண்டன் பயணமாகிறார். நமது காலத்தில்
பெரும் பிரச்சனைகளை கையாளுதல் என்ற தொனிப்பொருளில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக அவர் லண்டன் செல்கின்றார். லண்டன் கொன்வே மண்டபத்தில் நாளை மறுதினம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு அல் ஜசீரா தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பாக உள்ளது. பொருளாதார ரீதியில் வீழ்ந்திருக்கும் இலங்கையின் மறுமலர்ச்சி திட்டம், ஊழல் மோசடி, மனித உரிமை மீறல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019ஆம் ஆண்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க சிறப்புரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் தங்கியிருக்கும் நாட்களில் அவர் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார். வீட்டுக்குள் புகுந்து 3 வெட்டி சரிப்பு. அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் 3 வெட்டி சாவு என போலீசார் தெரிவித்துள்ளனர். 6 பேர் கொண்ட குழு அங்கிருந்த வீட்டினுள் இருந்த 3 வெட்டி சாவடித்தனர் என்று போலீசார் தெரிவித்தனர். ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஏனைய 2 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இரு தரப்பினருடைய நிலை வருகின்ற முன்பகை காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தீர்வளிக்க குழு நியமனம். விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் குழுவொன்றை உருவாக்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடையோரின் அமைப்புகளினதும் ஒன்றியங்களினுடனான சந்திப்பின் போது சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் சைகை மொழியை தேசிய மொழியாக்கும் சட்டவரைவை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் இதன் அவசியம் குறித்து விசேட தேவையுடைய அமைப்புகளின் ஒன்றியத்தினது உறுப்பினர்களால் இதன்போது சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது.